புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் கடவுளே, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கணும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் நல்லபடியாக வேலையெல்லாம் பார்க்கணும். எங்கள் அத்தைக்கும் எனக்கும் எந்த மனஸ்தாபமும் வரக்கூடாது. அவங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்யணும் சாமி. என்னை அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருந்து என் வேலையை ஆரம்பிக்கிறேன். உங்களை சாமி கும்பிட்டு போய் என் அடுப்படியில் போய் டீ போடுற வேலையை பார்க்குறேன் சாமி. நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாம், எல்லாரும் டீ குடிப்பாங்களா இல்லை காஃபி குடிப்பாங்களா? யாருக்கு டீ யாருக்கு காஃபின்னு தெரியல. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே டீ போட்டு கொண்டு போவோம். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு காஃபி பிடிக்கும் யாருக்கு டீ பிடிக்கும்னு தெரியல. அம்மாச்சிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, அந்த அப்பத்தாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல. சரி, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இன்னைக்கு பொதுவாக டீ போட்டு கொண்டு போவோம் எல்லாருக்கும். என்னங்க, நீங்கள் தூங்கலையா? எந்திரிச்சிட்டிங்களா? எப்போ எந்திரிச்சிங்க? நான் போகிறப்ப தூங்கிட்டு தான் இருந்தீங்க. சரி சரி, எந்திரிங்க, இந்த காஃபி குடிங்க. ஹாய்டி, குட் மார்னிங் டி பொண்டாட்டி. என்னடி காலையிலே ஆளை எந்திரிச்சு குளிச்சு நல்ல ஜம்முன்னு வந்து நிக்கிறியே. ஆமாம், பின்ன உங்கள் கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டீ போட்டு கொண்டு வந்தேன். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். போய் மாமா அத்தை அம்மாச்சி அப்பத்தா எல்லாத்துக்கும் போய் கொடுக்கணும். பாடுறா என் பொண்டாட்டிய, குடும்ப குத்து வழக்காயிட்டாடா இப்பயும். காலையில எந்திரிச்சு உன் டியூட்டி ஆரம்பிச்சிட்ட போருக்கு. பரவாயில்ல, உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எங்க நீ வந்து வேலை செய்ய போறேன், எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க போறியோ நம்ம நினைச்சேன். காலையில எந்திரிச்சிருக்கியே, பரவாயில்லையே. சீக்கிரம் மாமியா மனசுல இடத்த பிடிச்சிட்டு போல. ஆமாம் மாமா, காலையில் எந்திரிச்சா பொம்பளை பிள்ளை எல்லா வேலையும் செய்யணும்னு அம்மா தான் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் தூங்கிட்டு தான் இருப்பேன். இங்கே வந்து அதே மாதிரி தூங்க முடியாதுல்ல. அத்தை பாவம் எதனா நினச்சிக்குவாங்கல்ல. அதனால தான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. காலையிலே போய் எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்கணும். மத்தியானத்தில் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோ, மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு சொன்னாங்க மாமா. சரி மாமா, தாங்க டீயை பிடிங்க, நான் போய் அவங்களுக்குலாம் டீ கொடுக்கணும். ஹேய் பொண்டாட்டி, இந்த சேலையில சூப்பரா இருக்கியே. எந்த சேலை கட்டினா உனக்கு சூப்பரா தாண்டி இருக்கு. நான் கூட எங்கிட்ட காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ஃபேன் செட்டப் போட்டு வருவேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, நல்ல குடும்ப இஸ்திரி மாதிரி நல்ல புடவைலாம் கட்டி வந்திருக்கியே, அழகா இருக்கடி. நீங்கள் வேற மாமா, நேற்று மதினி அம்மா எல்லாரும் சேர்ந்து புடவை கட்டி விட்டாங்க. இன்னைக்கு எனக்கு புடவையே கட்ட தெரியல மாமா. சும்மா அள்ளி முடிஞ்சு வச்சிருக்கேன், சொருகி வச்சிருக்கேன். எப்போ அவரும் எங்கே அவருன்னே தெரியல. நீட்டாகவே கட்ட இன்னும் வரல மாமா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி தான் பழகணும் நான். கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒன்றும் வேண்டாம் மாமா, நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். நானே கட்டி பழகிக்கிறேன். டெய்லி டெய்லி கட்டுவேன்ல, கட்ட கட்ட தானாக வந்துடும். நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதும். சரி சரி, இந்தாங்க டீயே பிடிங்க. சரி பொண்டாட்டி, நீ கொடுத்தா மாமே எதை வந்தாலும் குடிப்பேன், சுடுதண்ணி கூட குடிப்பேன். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. டீ நல்ல ஸ்மெல் அழகா நல்லா வருது. எங்க அம்மா பொறுத்த விட நல்ல வாடையா இருக்கே. என்னடி எல்லாம் கைப்பக்குவமா? கை பக்குவம் இல்லை, கால் பக்குவம் இல்லை. டெய்லி அத்தை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த டீ தூள் தான் அங்கே வச்சுருந்தாங்க. அதைத்தான் எடுத்து போட்டேன். எதாவது எங்கே இருக்குன்னே தெரியல மாமா. எதை குத்து மதிப்பாக தேடி கண்டுபிடிச்சி டீயை போட்டேன். இதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும். அதான் பொருளுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். சரிங்க மாமா, நான் போய் மற்றவங்களுக்குலாம் டீ கொடுக்குறேன் மாமா. போகிறேன் மாமா. ஓகே ஓகே, வேலைன்னு கிச்சனவே கட்டிட்டு அழுகாத. இந்த மாமனையும் கொஞ்சம் கட்டிக்க. அப்பப்ப வந்து பேசிட்டு போ. மாமா எந்திரிச்சிட்டிங்களா மாமா? இந்தாங்க மாமா, டீ சாப்பிடுங்க மாமா. மடி மருமகளே, பரவாயில்லையம்மா, காலையிலே எந்திரிச்சு குடிச்சு டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டியா? வெரி குட்மா, வெரி குட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அம்மா தான் சொன்னாங்க காலையிலே எந்திரிச்சு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதான் மாமா எந்திரிச்சிட்டேன் மாமா. இந்தாங்க மாமா, டீ எடுத்துக்கோங்க. யாத்தாடியாத்தே, என் பேத்தியா இது? இங்க வாரு, காலையில எழுந்திரிச்சு குளிச்சு தீவமா நீ ஏத்தினியாக்கா? வீட்டுல தீவத்தை ஏத்தி டீயை போட்டு கொண்டு வந்திருக்கா என் பேத்தியாத்தே, அழகு சுந்தரி. பாத்தியாமா என் மருமகளை? அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்குவாரு. காலையில எந்திரிச்சு அழகா குளிச்சுட்டு எப்படி வேலையை பார்க்குதுன்னு பாத்தியா? அங்கம்மா புத்தி அப்படியே இருக்குமா அந்த பிள்ளைக்கு. என்னாடி தங்கம், தூங்குனியா இல்லையா? இந்நேரத்துல எந்திரிச்சு இம்புட்டு வேலையும் பார்த்துட்டியே, என்ன எந்திரிச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாச்சி, இப்போதான் எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, நீங்கள் டீ எடுத்துக்கோங்க, மாமாவுக்கும் டீ கொடுங்க. என்னடா முத்துப்பாண்டியே, டீ எப்படி போட்டிருக்கா உன் மருமக? நல்லா இருக்கா? அம்மா பிரமாதமா இருக்குமா. என்னத்த டீ போட்டா பாக்கிய தென்னாலு டீன்ற வேர்ல ஒரு கோமிய தண்ணி ஊத்தி குடுப்பா, குடிச்ச மாதிரியே இருக்காது. இதை குடிச்சு புத்துணர்ச்சியா இருக்கேம்மா. நல்லா போட்டிருக்கேம்மா டீ மருமக, பரவாயில்லையே. நல்ல வேலை பூரா பழகி வச்சிருக்கு, அங்கம்மா நல்லா பழக்கி வச்சிருக்குமா. சூப்பரா இருக்குமாய். வாடையே காம இருக்குல்ல, அதில் பார்த்தாலே கண்டுபிடிச்சுக்கிட்டேன் நான். நீ டீ பிரமாதம்ண்டு. இதுக்கப்புறம் நல்ல டீ குடிக்கலாம்டா நம்மை. என்னவா காலையிலேயே மாமே மருமக அம்மத்தா பூரா சேர்ந்து நம்ம மீட்டிங் போட்டுக்கிட்டீங்களே, என்னவா? ஏ பாக்கியா, நீ வேற மருமகளை பாத்தியா? காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றி டீயை போட்டு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சு. இந்தா உனக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கு, உங்க அம்மாவுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கு. வாங்கி குடிங்க, டீ பிரமாதம். நல்ல டீ குடிச்சிருக்க மாட்டேன் நீ எல்லாம், வாங்கி குடி நல்லா. என்ன மணி எத்தனை ஆச்சு? இல்லை எத்தனை ஆச்சுன்னு கேட்குறேன். மணி தனால் 6:30 மணி ஆகுது.
6:30 எந்திரிச்சது பெரிய விஷயமாக்கும். நான் ஒரு பக்கம் விடிய முன்ன 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிறேன். எத்தனை நாள் ஒருத்தர் கூட என்னைய பாராட்டக்கானா? இன்னைக்கு புது மருமக வந்து ஒரு நாள் எந்திரிச்சிட்டா, அதை 6:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாலாம். அதை அப்படியே அளந்துக்கிறீங்களாக்கும். அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க டீ ஆற போகுதுங்க உங்களுக்கு அப்பத்தாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேங்க இந்தாங்க. என்ன டீ பச்சை மணத்து கிடக்கு, நல்லா கொதிக்க வில்லையாக்கும், வாடையே சரியில்லை. என்னன்னு இருக்கும் டீ எல்லாம் போட தெரியுமா தெரியாதா உனக்கு? உங்க ஆத்தா சொல்லி தரலையா அதெல்லாம்? நாம விடிய மணி எந்திரிப்போம், அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. நாலு 6 மணிக்கு எந்திரிச்சு டீயை போட்டாலாம், அதுவும் பச்சை மணத்து கிடக்கு. பால் சரியாவே வேகலை, கசாயமேவும். இதுல பெரிய பெருமை வரப்பத்திக்கிறாங்க, பெருமை. இல்லைங்க நல்லா பாலை காய வச்சு கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறமா தான் டீ தூள்லாம் போட்டு வடிகட்டி கொண்டு வந்தேங்க. ஏமா நீ எனத்தம்மா தனால ஒரு பக்கம் விடிய மணி 3 மணிக்கு எந்திரிச்சு என்னத்தை கிழிச்சு விட்ட நீயே? நான் தெரியாமதான் கேட்குறேன். 3 மணிக்கு எந்திரிப்ப, உன் கண்ணை போய் உரண்டா தண்ணியில் போய் கழுவுவ, முழிச்சு 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 விட்டு கழுவுவ. பத்தா குறைக்கு நல்ல ஒரு மொடா கலசி டீயை போட்டுக்கிட்டு உக்காந்து காலையில இருக்கிற தீமணத்தை பூரா திண்டு விட்டு டீயை குடிச்சிட்டு உக்காந்துக்கிடுவேன். எனக்கு நான் நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் இட்லியை ஊற்றி சட்னி அரைப்பேன். நாங்கள் சாப்பிட்ற மணி 11 மணி ஆகும். அந்த 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு நீ 3 மணிக்கு எந்திரிச்சு என்னத்தை தான் வெட்டி முறிக்கிறியோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் புரியலை. நீ கேட்டா நான் விடிய முன்னே எந்திரிக்கிறேன், விடிய முன்னே எந்திரிக்கிறேன்னு வேற ஆழ்ந்துக்கிற வைக்கமெல்லாம். அவளாட்ட அந்த எப்படி வேலையை பார்த்துருக்கா? என்னது என்ன வேலை செய்யறேன் நான் 3 மணிக்கு எந்திரிச்சு? என்ன நீங்க வாடி பேசிட்டு இருக்கீங்க? இருக்கிற துணிமணியை பூரா துவச்சு போடணும், டெய்லி ஒன்று மாற்றுவீங்க, பூராத்துக்கும் துணிமணி துவச்சு போடணும். காலைல வாசை கூட்டி அளவு வச்சு வீடு வாசை பூரா கூட்டணும், தண்ணி விடிய காலையிலே வந்துடும், தண்ணியை பிடிக்கணும். எத்தனை வேலையை பார்க்குறது நானே? அது நானா செய்ய முடியும்? நான் சுட்டு வச்சு நீங்க திங்கணும். நீ நினைச்சு பாரு 11 மணிக்கு திங்க நான் பொறுப்பாக முடியுமா? ஏய் என்ன வாக்கியம் இப்ப என்ன சொல்லிருச்சு அம்மா? ஒன்னும் சொல்லல. உன் ஜோலி என்னமா அதை பாருப்போ, நீ நல்லாதான் வேலை செஞ்சு கிழிச்சவதை இல்லைன்னு சொல்லல. நாங்க அந்த பிள்ளை புதுசா வந்திருக்கு மருமக, அந்த பிள்ளைய 4 வார்த்தை பாராட்டினா உனக்கு என்ன ஆகி போச்சு? அதுல நீ பொங்கிக்கிட்டே வரதுனால நீ எல்லாம் வாக்கப்பட்டு வந்து முதல் நாள் இப்படி வேலை செஞ்சியாக்க என்ன தெரியாதாக்கும்? நானும் பேசக்கூடாது, சரி சின்ன பிள்ளை முன்னாடி நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசாம இருக்கேன். நீ ஓவரா பேசிக்கிதுற. என்ன என் தங்கச்சி மகளெல்லாம் சொல்லிட்டாலே உனக்கு பொறுக்க மாட்டேங்குது. அப்படி சக்கராத்தை சண்டை ஓட்டுக்கு வந்துருக்கு. நீ என்ன பேசுவீங்க? நீங்க சின்ன பிள்ளை முன்னாடி என்னத்த பேசுவீங்க? பேசிட்டே பாருங்க, அப்புறம் பாக்குறேன் நான் யாருன்னு காட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா எதாவது சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் விடுங்க நீங்க டீயை சாப்பிடுங்க சூடு ஆறிட போகுது. அம்மாச்சி நீங்க பேசாம இருங்க அம்மாச்சி, எதுவும் பேசாதீங்க அத்தைக்கிட்ட. அதை உங்க மாமி கிட்ட சொல்லுங்க, நோமி கிட்ட. தனால ஓசாரத்துக்கு வரா அப்படி இல்ல வெனக்க சொல்லிட்டாங்கன்னு ஓசாரத்துக்கு வராங்கன்னு தெரியல. ஒண்ணு வேசம் இல்ல இந்த வீட்டுல, நம்மளால வாயை திறக்க முடியலையே. சரிங்க அதெல்லாம் விடுங்க நீங்க டீயை குடிங்க அத்தை. காலைல டிஃபன் என்னத்த செய்யட்டும்? டிஃபன் என்ன, இட்லியை ஊற்றி வை. அவன் நல்லா தோசை நல்லா சாப்பிடுவாங்க ஆத்தி. அவன் கேட்குறப்ப தோசையை ஊற்றி கொடு. இந்த இவங்களுக்குலாம் அந்த வரவை கஞ்சியை வச்சு வை, அதையும் காலைல குடிப்பாங்க. சரிங்க சாம்பார் சட்னி பண்ணிடுவாங்க இட்லிக்கு எல்லாத்துக்கும். இல்ல இவங்களுக்கு தான் வரவு கஞ்சிக்கு கருவாடு போட்டு குழம்பு கேட்பாங்க. அதை வச்சிரு. இட்லிக்கு சட்னி சாம்பார் வச்சிரு. அவனுக்கு கார்த்திக்கு புதினா சட்னா ரொம்ப பிடிக்கும், அதை அரைச்சி வச்சிரு. எங்க அம்மா காலையில சப்பாத்தியும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சப்பாத்தி வச்சு உருளைக்கிழங்கு குருமா வச்சிரு. இத்தனை ஐட்டமா? இது வீடா இல்ல ஹோட்டலா? இவ்வளவு என்னைக்கு நம்ம செய்ய போறோம்? ஐயோ கிருகிருன்னு வருது. ஏய் என்னடி பாக்கியா ஓவரா பேசிக்கிருக்க? நீ இத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுத்தியாக்க எங்களுக்கு இத்தனை நாள். ஆளுக்கு ஒன்றுன்னு செஞ்சியாக்க. இட்லினா இட்லி, தோசைண்டா தோசை, கஞ்சினா கஞ்சி, கூழுனா கூழு, எதனால ஒன்னத்தான செஞ்சு தெரிஞ்ச. இன்னைக்கு நான் அடுக்குற அப்படியே அடுக்கு மொழியில அவங்களுக்கு இதை செய்கின்ற உங்களுக்கு அதை செய்கின்ற. என்ன அவங்க ஆத்தாலாம் சப்பாத்தி திம்பாங்களா காலையில? எங்களுக்கு தெரியாதாக்கும். பழைய கஞ்சி குடிக்கிறவளுக்கு என்னென்ன பேச்சு பேசுறாளுங்க வேறு. ஆமா பழைய கஞ்சிலே குடிப்பாங்க எங்க அம்மா. அதுக்கு என்ன இப்ப? பழைய கஞ்சி உடம்புக்கு நல்லது, அதான் டாக்டர் சாப்பிட சொல்றாங்க. அதனால எங்க அம்மா சாப்பிடுறாங்க. உடம்பு டயட்ல இருக்காங்க, அதனால அதெல்லாம் குடிக்கிறாங்க. அதே பெரிய விஷயமா? ஏன் நான் செஞ்சே கொடுத்தது இல்லையா உங்களுக்கு நைட்டம்? ஏன் புது மருமக வந்திருக்கால, அவ ஐயால செஞ்சா என்னவா? நான் வயசானவ ஏதோ ஒண்ணு செய்ய முடியும், என்னால எல்லாத்தையும் செய்ய முடியுமா? அவளுக்கு என்ன சின்ன பிள்ளை தானே, செய்ய மாட்டேன் வாழியா? ஏய் அவளுக்கு என்ன அடி தெரியும்? அவ வீட்டுல ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தா. காலையில எந்திரிக்கிறதுக்கு 8 மணி 9 மணி ஆகும். அப்படி இருந்த உள்ள காலைல வந்து எந்திரிச்சு ஒரு டீயை போட்டு விறகு ஏற்றி குளிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிருக்கானா மெச்சு போகணும். அதுக்காண்டி அவதல்ல அத்தனை வேலையும் கட்டிக்கிற நீ வாட்டில். நான் அந்த வீட்டுக்கு அடிமையா வேலைக்கா வந்திருக்கா? எனத்தே ஒரு ஆசை வாசம் எந்திரிச்சு வேலை செஞ்சானா கூட அனுசரிச்சு நீயும் ஒரு வேலையை செய்யணும் வைக்கணும். அதனால செய்யுமா வையுமாண்டு ஏமோ சமையல்காரர்கிட்ட சொல்ற மாதிரி அடிக்கிறிய வரிசையா என்ன நினைச்சு திடுற நீயே? அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செஞ்சிருவேன் அம்மாச்சி. என்ன சப்பாத்தி இட்லி வரகு கஞ்சி இந்த தானே செய்யணும், அது பெரிய விஷயம் இல்லை, நான் செஞ்சுக்கிறேன் விடுங்க. தோசை அவர் சாப்பிட்றப்ப ஊற்றி கொடுத்துக்கிறேன் நான். இவன் மருமகளே அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. அவ கடக்கா இடத்துலாம் சொல்லிக்கிருப்பா. அவளுக்கு என்ன அடுத்தவ செய்யணுமா, அதை செய்யணும் இதை செய்யணும்டுவா. அவ செய்யணும்னா மட்டும் அதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி செய்ய முடியும்டுவா. நீ போய் இட்லி ஊற்றி வச்சு சட்னி சாம்பார் மட்டும் வைமா, போதும்மா, எல்லாரும் சாப்பிடட்டும். சாப்பிட்றவ சாப்பிடட்டும், சாப்பிடாட்டினா பட்டினியா கலட்டு எல்லாரும்.
அடடா, பொத்தி பொத்தி வளர்த்தா மகளே. அப்ப பொத்தி பொத்தி வளர்த்தா வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி பார்க்க முடியாதானே? எதுக்கு இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்குறா? வாக்கப்பட்டு வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதே ஆகணும். எங்க வீட்டுல கூட என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாக. இப்ப இந்த வீட்டு வந்து நான் வேலை செய்யாமையா இருக்கேன் நானே? எங்க அம்மா என்ன சொல்லிக்கே இருக்காங்க, என் மகள் நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன்ட்டு பேசுறா ஒரு பேச்சு. என்ன மோடி சாமி, உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்ல. நானும் பாக்குறேன் எத்தனை நாள் தான் தலையில நடந்துக்கே எதிர்றேன்னு. ஏய், நீ போய் வேலையை பாடுறி பரமு. போய் இட்லி ஊத்தி மாமன் சொன்ன சட்னி சாம்பார் மட்டும் வையி. சாப்பிடாதவ காஞ்சி போய் கிடக்கிறாம கண்ண. என் பிள்ளை என்ன செய்யறாரோ தெரியலையே. எங்க செல்லம்மா வளர்ந்தவ காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிப்பா. என் தூரம் கத்தினால எந்திரிக்க மாட்டா. சொல்லித்தான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். காலைல போய் எந்திரிச்சு வேலை வெட்டியை பாருமா செய்யுமான்னு சொல்லி. என்ன செய்யறாளோ தெரியலையே. எந்திரிச்சு வேலைகளே பாத்துருக்காளா இல்ல படுத்து தூங்குறாளோ? இந்த மாதிரி வேற என்ன ஓடு போட போதோ தெரியல. அதுகிட்ட எப்படித்தான் காலத்தை கடத்த போறாளோ. அன்னை வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாத்தான் இருக்கு. ஒரு பக்கம் அந்த மாதிரி நினைச்சாத்தான் பயமா இருக்கு. பாவம் 2 பேருக்கு நடுவுல நம்ம அம்மா வேற மாட்டிக்கிட்டு என்ன முடிக்க போதோ தெரியலையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு போனை போட்டு பேசாம பேசிடுவோமா? என்ன காலையில கணத்துல கை வச்சுட்டு என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே. அங்கம்மா என்னம்மா யோசிச்சுக்க? காலையில கணத்துல கை வச்சுக்கிட்டு கப்பலா வந்து வச்சு. ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் நம்ம பரம பத்தே யோசிச்சிருந்தேன் மாமா. அவ வாட்டில படுத்து தூங்குவா 8 மணி 9 மணி வரைக்கும். அங்க போய் என்ன செய்யறாளோ எது செய்யறாளோ என்ன வேலை வெட்டியை பாக்குறாளா இல்லையா இல்ல படுத்து தூங்குறாளா? இந்த மாதிரி நீ வேற கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது. பிள்ளை பாவம் பயந்து போறா முத நாளேவும். அதை நினைச்சாதே மாமா கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நம்ம மக கெட்டிக்கார பிள்ளை, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. அதெல்லாம் காலையில எந்திரிச்சு வேலை வெட்டிலாம் பாக்கும். நம்ம வீட்டுல இருக்கப்ப எல்லா பிள்ளையும் அப்படித்தான் செல்லமாத்தே இருக்குங்க. வெளியிலன்னு போச்சுன்னா அது கரெக்டா இருந்துருமா பிள்ளைய. அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத விடு. அது உங்க அம்மா இருக்காங்க, உங்க அண்ணன் இருக்காரு, எல்லாம் பாத்துக்குருவாங்க. அதுக்கு மேல மாப்பிள்ள இருக்காரு, மாப்பிள்ள உயிரியே வச்சிருக்காரு பரவ மேல. அப்படிலாம் விட்டுருவாரா? இதெல்லாம் கவலைப்படாதுமா, தைரியமா இருமா. நம்ம தான் தைரியம் கொடுத்து கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. நம்மளே இப்படி பயந்தா பிள்ளை எடுத்துக்காதுன்னு சொல்லு. நானும் அதை நினைச்சேன் மாமா, தைரியமா இருக்கேன். எங்க நம்ம அண்ணன் இருக்கு, நம்ம அம்மா இருக்கு, நம்ம தம்பி காத்தி இருக்கு, இதுக பாத்துக்கிறங்க. நான் பிறந்து வளர்ந்த வீட்லயே மக வாக்கப்பட்டு போயிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாத்தான் இருக்கு. ஆனா அந்த மதினி உங்க அம்மாவை நினைச்சாத்தே எனக்கு சரி பயமா இருக்கு மாமா. கருக்குன்னு இருக்கு. அது சும்மாவே என்னையவே காங்க கதை வடிச்சேன். அந்த சின்ன பிள்ளையோட பாக்காம மனசு கஷ்டப்படுத்தி போடுமோ என்னமோ எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அதாம கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நம்ம பொத்தி பொத்தி செல்லமா வளர்த்த உள்ள சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாவம் தாங்குமா என்னமோன்றே மனசு கஷ்டமா இருக்கு. 1000 தாய் மாமா இருந்தாலும் அம்மாச்சி இருந்தாலும் படுக்குன்னு பேசிட்டு அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படுமே தான் எனக்கு யோசனையா இருக்கு. நீ வெளியில சொல்ற, நான் வெளியில சொல்லல, அப்படித்தே வித்தியாசம். ஆனா நம்ம பரம கெட்டியாடியே அப்படிலாம் யாரும் எதுவும் பேசினா அமைதியெல்லாம் இருக்க மாட்டா. பதிலுக்கு பதில் பேசி விட்டுருவா. எனக்கு அதுவும் பயமா இருக்கு மாமா. அது வாட்டு பட்டுக்கு சொல்லிட்டு என்னமோ பேசி விட்டுரும் மதினி. இவ எதிர்த்து பேசி விட்டுருவாளோ என்னமோ வேற பயமா இருக்கு. இத்தனை வருஷத்துல நானே எங்க மதினி என்ன எடுத்து பேசினது இல்ல. ஆனா எனக்கு காண்டி மரியாதை கொடுத்து எதுனாலும் சரி மதினி சரி மதினிட்டு போறேன். இந்த பிள்ளை போய் என்னாலும் எடுத்து பேசிச்சுன்னா என்ன செய்யுதுன்னு அதுவும் பயமா இருக்கு மாமா. எனக்கு பரம வெடு கொடுக்குன்னு பேசி விடுவா. சில நேரத்துல கோவம் வந்துச்சுன்னா இந்த அவங்க அம்மாவே இங்க ரவுண்ட் கொடுக்குறப்பா. என்னை ஒன்னு சொல்லிச்சுன்னா போதும், எங்க அம்மா எப்படி சொல்ல போச்சு சண்டைக்கு போவா கிளைய உடையவும். அங்க போய் எழுந்து சண்டை கண்டே போட்டுவாளோன்னு பயமா வர இருக்கு மாமா எனக்கு. என்னடா என்ன புருஷன் முன்னாடி காலையில என்னத்த பேசிக்கிட்டீங்க? என்ன மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லத்த, பரம பத்தியும் பேசிக்கிருக்கோம். என்ன செய்யறாளோ எது செய்யறாளோ, காலையில இருந்து வேலை வெட்டி பாக்குறாளா இல்ல படுத்து தூங்குறாளா என்னன்னு ஒண்ணும் தெரியல. அவளை பத்தியும் பேசிக்கிருக்கோம். அதெல்லாம் என் பேத்தியை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவ கெட்டிக்காரி, அதெல்லாம் பொழச்சுக்குருவா. நம்மளே இங்க ரவுண்டு கொடுக்குறப்பா. அங்க போய் அவளை பயந்துக்கா இருப்பா. அவங்க மதினி இதுக்கப்புறம் பாரு, அவ குடிம்பி பரம கையில தான் உங்க மதினி குடிம்பி சும்மா விட்டுருவாளா? என்னையவே அந்த போடு ஓடுவா. அவன் என்ன இருந்தாலும் பேசினானா அப்படித்தான் அவளுக்கு வச்சு விடுவா ஆப்ப. ஏமா அப்படி நம்ம சும்மா இருக்க முடியாதுல்லம்மா. இந்த பிள்ளை வாட்டுக்கு வாயிலாமன்றாலும் பேசி அது மச்சி அது சங்கடப்பட்டாரு என்ன செய்யறது? 1000 தான் இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து பாக்கியம் பேசும் வைக்கும். அந்த பிள்ளை டக்குன்னு எடுத்து பேசிட்டு அந்த மச்சான் எனக்கு தரக்குறவாய் போயிரும்ல, மரியாதை இல்லாம ஆகி போயிரும்ல. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஏழை நீ ஒருத்தன் பேசாம வர்றா, அதெல்லாம் அவன் மச்சனை சந்தோஷப்படுவாப்புல. இப்படி ஒரு வாத்தியார் இத்தனை நாள் இல்லாமத்தே வர அப்படித்த நம்மளுக்கு தெரிஞ்சா நல்ல வாத்தியார் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சது ரொம்ப மெச்சு போயிருவேன் அந்த பையன். நீங்க வேற என்ன மொத்த கைக்குள்ளேயே இருந்த இல்லையா? நீங்க ஒரு நாள் கண்ணில் வாக்காம இரண்டோ இருக்கு. அவ இல்லாம வீடு மாதிரியே இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. விரி பெண்ண இன்னைக்கு இங்கிட்டு வர போறாங்க. நேற்று கொண்டு போய் அங்கிட்டு விட்டு வந்தா இன்னைக்கு இங்கிட்டு வருவாங்க. இனி ஏன்னா ஒரு வாரத்துக்கு இங்கிட்ட தான் இருக்க போறா. அவ வாடகை வந்துகிட்டும் போய்கிட்டு இருந்தே இருப்பா. அங்கேயே இருக்க போறா. நினைச்சா நீ ஓடி போய் பார்க்க போற. அவன் நினைச்சா இங்க வர போறா, எங்க போக போறா? ஏன்னா அசை வீட்டியா கொடுத்துருக்க, உங்க அண்ணன் வீட்டு தானே கொடுத்துருக்க. எனக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க. பேசாம இரு. நம்ம உள்ள எங்க இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பா. ஆமாங்கம்மா, அம்மா சொன்ன மாதிரி நீங்க இங்கிட்டு வந்துருவாங்கல்ல மாப்பிள்ளையும் பொண்ணு. அப்புறம் என்ன உங்க அம்மா வந்து வராங்க கூட கேட்டியா? ஆமாங்க, அம்மா வந்து எல்லாருமே வராங்க. வந்து தானே விட்டு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தனியாக அனுப்பி வைக்க மாட்டாங்கல்ல. அண்ணே மதினி எல்லாமே வராங்க. வந்து விட்டுட்டு போறவங்க. அம்மா இருக்கிறேன்னு சொல்லிச்சு. அது ஒரு வாரம் போயிருக்க வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஒரு வாரம் வந்து இருந்துட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் 2 இருக்கும் மாமா. கலான்னு இருக்குங்க, வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. நம்மள ஒரு வந்து ஐ போட செய்ய பார்த்துருப்போம். அப்புறம் பழைய வரைக்கும் அங்கிட்டு போயிடுவாளா, விரிச்சுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்க அந்த ஒரு பேர பிள்ளை பிறந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் பேச விளையாடும் கொஞ்சம் தெரியாது. அது வரைக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். சின்ன பிள்ளைக்கு அவாடி பேசிக்கிட்டு அங்கிட்டு ஓட ஓட மாதிரி வாவான். சின்ன பிள்ளைன்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது. எங்க இந்த குட்டிச்சு எங்க ஒழுக்கமா மாத்திரம் மருந்தெல்லாம் சாப்பிட்றாளா? வேலைக்கு சாப்பாடுலாம் ஒழுக்கமா சாப்பிட்றாளா இல்லையா? புள்ள அப்பதான் நல்லா சத்து குடிச்சு நல்ல கொடு கொடுன்னு வரும். இல்லாட்டினா அவனுக்கு சூம்பளை குட்டியா போயிட போகுது.
ஆமாக்கா, அந்த கல்யாண வேலையில அந்த பிள்ளைய கவனிக்கவே முடியல. அந்த பிள்ளை என்னண்டு சாப்பிட்டுச்சோ, சரியா மாத்திரை மருந்து ஓடிச்சா என்னன்னே ஒன்றும் தெரியலத்த. அந்த பிள்ளைய வேற கவனிச்சுக்கிறதுக்கு அப்புறம் வேற வரைக்கும் மாத்திரை மருந்து கொடுக்கணும், சத்துள்ள பொருளை வச்சு கொடுக்கணும் செய்யணும். நான் பழங்கள்லாம் வச்சு கொடுப்பேன் செய்வேன், சாப்பிட்டு இருந்துச்சு. இந்த கல்யாண சொல்லி அங்கிட்டு போய்க்கே இருந்தேன், பழங்களை கூட கொடுக்கல. அந்த பிள்ளை கட் பண்ணி தின்னுச்சோ என்னமோ, அது கூட சோம்பேறி சரியா சாப்பிட மாட்டேங்குது புஷ்பா. அப்புறம் நீ சொன்ன பிள்ளைக்கு என்ன சத்து கிடைக்கும்? நம்ம வீட்டு வாரிசு வருதுல, அதையும் கவனிச்சு பார்க்கணும். நம்ம இதுக்கு விருந்துக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைய ஒரு கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியது நம்ம. ஏண்டிய நீயே கவனிச்சு பாத்துக்கிட்டியே, அவங்க ஆத்தா என்னதையும் செய்யற, அதுதான் வந்திருக்கா மகளை பாத்துக்கிறதுக்கு. ஏன் அவளுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடுக்க, ஒரு பழத்தை வெட்டி கொடுக்க, ஒரு சோத்தை போட்டு நேரத்துக்கு போட்டு கொடுக்க, சூப் போட்டு கொடுக்க, இதை கூட சேர்த்து தெரியாது அவங்க ஆத்தாளுக்கு. அப்புறம் செஞ்சு வந்து உட்காந்துருக்கா. அதனால மகளை நான் கவனிக்கிறேன்ட்டு வந்துட்டா. நீ தான் எல்லாவளையும் செஞ்சு தர்ற, அவங்க ஆத்தா என்னதையும் செய்யற. அப்புறம் விடுங்கத்தை, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு வாரிசு அது, நம்ம தான் கவனிச்சு பாத்துக்கணும் வச்சுக்கணும். நம்ம அவங்க எல்லாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு வந்து வாரிசுனா அது அவங்க மைண்ட்ல வாரிசு பெருசு. எனத்தையே மக கூட வந்து இருக்காங்களே அதே பெரிய விஷயம். பிள்ளைகளுக்கு என்னத்தான் யார கூட இருந்தாலும் கட்டின ஒரு சின்ன பெற்ற 5 மாசமா இருக்கிறப்ப கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை தான் அவங்க அம்மா நிறைவேற்றி வைக்கிறாங்கல்ல. அவங்க அவங்க வீட்டுக்காரு அவங்க மைங்க எல்லாம் விட்டு பிடிங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள சாப்பாடு ஆகி சாப்பிட சொல்லிட்டு அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம அவங்க குறையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. எங்க பண்றது, யார் எது செய்யறாங்களோ செய்யலையோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டா, குறையும் சொல்ல மாட்டா. எல்லாத்தையும் அவளெல்லாம் விட்டுட்டு அவளே செஞ்சுக்கிடுவா. அதெல்லாம் நடக்க முடியே. உன் மருமகள் நல்லா பாரு, வை வேணான்னு சொல்லல. உன் உடம்பையும் நல்லா பாரு, நல்ல நேரம் எடுத்து சாப்பிடு, நீ ஒரு ஜூஸ் குடி வை. இனி என்ன இந்த பேர பிள்ளைக்கு வேலை செய்யறப்ப இது முடிஞ்சோன்னியுமா முடியறதுக்குள்ளேயே தெரியல உன் மகா உண்டாகி போயிருவா. அப்புறம் அவளுக்கு சேவம் செய்யணும், பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு வைக்கணும். அது நீ தெம்பா இருக்கணும் முடியே. உன் உடம்பு ஒழுக்கமா பாரு. எங்க நீ கஞ்சி நேரம் கஞ்சி குடிக்க மாட்டேங்கிற, வைக்க மாட்டேங்கிற. இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்தே நீ இந்த வேலை வரைக்கும் சாப்பிட்டு நான் பார்க்க வேண்டிய. ஆமா தானே, அப்படி சொல்லுங்க. நல்லா அவ புத்திக்கு வாய்க்கிற மாதிரி. எங்க உடம்ப பார்க்கவே மாட்டேங்கிறா. நானும் இந்த ஒரு வாரமா இருமிச்சிருக்கா, வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஒரு ஊசியை போட்டுக்கோருன்னு சொல்றேன், வரவே மாட்டேங்கிறா. வருங்க லொக்குன்னு இருமுறா, ஒரு மிளகு கசாயத்தை போட்டு குடிக்கிறா. அப்படித்தான் அது குடிச்சா சரியா போயிருமாமான்றா. கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அதெல்லாம் பிள்ளைல பார்க்க முடியும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளத்த. இல்ல மாமா, கல்யாணம் சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிருந்தோம்ல மாமா, வேலை வெட்டி இருந்துச்சுல. இந்த நேரத்துல எங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த அன்னைக்கு போய் கூட வந்துருவான், மரமு இங்கிட்டு வரமுடியும், நம்ம போய் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி கூட போட்டு வந்துருவான். அந்த மருந்து கசாயம் கொஞ்சம் கேட்குது மாமா, உண்மையிலேயே நல்லாத்தே இருக்கு. அந்த பாட்டி அது மாதிரி பாட்டின்னு சொல்லி போட்டு குடிக்க சொல்லி நான் கூட வெறும் மிளகா சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணா போகும் அந்த மாதிரி நினைச்சுக்கிருந்தேன். அரிசிருக்கலாம் மிளகு நல்லதுதான், நம்மள உடம்புக்கு சாப்பிடுறது நல்லதுதானா, ஒன்றும் செய்யாதான். அதை போட்டு குடிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது மாமா. அதெல்லாம் அதனாடி மிளகு கசாயம் எனக்கு கொஞ்சம் போட்டு குடுறி, எனக்கு கொஞ்சம் இருமலாத்தே இருக்கு லைட்டா. எப்படி போட்ட? அது ஒண்ணும் இல்லை பாட்டியே, சின்ன வேலைதான், நல்லா கேக்குது. நான் மூச்சு விடாம இருமி கிடந்தேன். இப்ப பரவாயில்லையே, எப்பயோ ஒரு நேரம் தான் வந்துருக்கு இருமல. அது என்ன நந்த மட்டும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மஞ்சளில ஓட்டு தான் வறுக்கணும். மஞ்சள் ஓட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து அப்படியே பருப்பு மத்த இருக்குல்ல, அதை வச்சு இடிச்சு அப்படி இடிச்சு தண்ணி அதை ஊற்றி விட்டுருணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு டம்ளர் நம்ம 1/4 டம்ளர் வர மாதிரி சுண்ட வச்சு அப்படியே வடிகட்டி குடிக்க வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் உரப்பா இருக்கும், வேற வழி இல்ல. லொக்கு இரும்பியே தெரியறதுக்கு அது ஒரு நேரம் குடிச்சு விட்டாலும் மடக்குன்னு இருமலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல, அதையும் போட்டு குடிக்கணும். அன்னைக்கு குடிச்சேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே. இன்னைக்கு இப்படி காலையில போட்டு குடிச்சேன், காலையில எந்த சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி இருந்தாலும் ஊசியை கூட போட்டு வருவோமான்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் நல்லா கேக்குது எனக்கு பொறுத்தளவுக்கு. என்ன சொல்றேன்? அப்படியா சொல்றேன்? அப்புறம் எனக்கு ஒரு டம்ளர் போட்டு குடிக்கி, ஆனா கொஞ்சம் உரைக்கின்ற. எனக்கு கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கிறியா? தேன் கலந்து குடிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் குடிக்கலாம், அதாவது வசதி. தேனும் மருந்து பொருள் தானே, கொஞ்சம் காரமா இருக்கு குடிக்க முடியலன்னா நீ தேன் கலந்து குடிங்க. நானும் வெறுதே குடிச்சுட்டேன். சும்மா இரும்பி நெஞ்செல்லாம் வலிக்குது, வயிறுலாம் வலிக்குது. அதுக்கு அது பரவாயில்ல, ஒரு நேரம் உரைச்சாலும் மடக்கு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு குடிச்சுட்டேன். வாய் வச்சு எடுக்கவே இல்லை, அப்படியே மடக்கு குடிச்சுட்டேன். சரி மாங்கம்மா, நான் அந்த வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை கிடக்கு. நீ ஆஸ்பத்திரிக்கு போறனா ரெடியாரு, போயிட்டு வந்துருவான். சரிங்க மாமா, அப்ப வருஷம் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பிள்ளைய வந்துருங்கல்ல, அப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்துருங்க. ராசவாண்டி இடத்துல வர சொல்லி விடுங்க. அப்புறம் அதுக்கு வர நேரம் அவன் இல்லாம அவங்க தோட்டம் தெரிய போறியா? சரிம்மா, போயிட்டு 2 பேரும் சேர்ந்தே வந்துடுறான். போயிட்டு வந்துட்டா நான் போய் வேலையை பாக்குறேன். என்ன டீ காப்பி குடிக்கிறீங்க? 2 பேரும் போட்டு வரவா? போய் அடுப்படி வேலையை பார்த்துட்டு வருஷம் போய் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறோம். அப்புறம் பரம்பு காப்பிட்டு வந்துருவாங்கல்ல, அவங்களுக்கு சமையல் வேலை செஞ்சு வைக்கணும். போயிட்டு வந்து ரெடி பண்ணி வைப்போம். என்னடி இன்னைக்கு மருமகள் வராங்க? இன்னைக்கு என்ன ஆடுறதா ஓடுறதா பறக்குறதா என்ன வைக்க போறீங்க? இன்னைக்கு என்ன கறி குழம்பு வைக்க வேண்டியது. கறி குழம்பு வச்சுட்டு நாட்டுக்கோழி அந்த வீட்டுல இருக்குல்ல 2-3 அடிச்சு நல்லா கூட்டு மாதிரி வச்சிருவோம். முட்டையை வேக வச்சு வச்சுக்குருவோம். அப்புறம் நாளைக்கு மிச்சத்தை வச்சுக்கிறோம். ஒரே நாள் செஞ்சு சாப்பிட முடியாது, முகத்துல அடிச்சு போடும், சாப்பிட முடியாது. நாளைக்கு மீன் இந்த நண்டு இறால எடுத்துக்குருவோம். அப்புறம் என்ன செய்ய? ஏண்டி இந்த நாட்டுக்கோழியை போட்டு நல்ல குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சுட்டு கூட இந்த மட்டன் நல்லா வறுக்கிற வேண்டியதானே, நல்லா சுக்கா மாதிரி கூட வறுக்கிற வேண்டியதானே, இல்லைன்னா கிரேவி மாதிரி வச்சுக்கிற வேண்டியதானே, கூட்டு மாதிரி. அப்படி செய்ய முடியாது, நல்லா இருக்கும் மாதிரியே வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு தான் வைக்கலாம். நம்ம கோழி குழம்பு வச்சு வைக்க அதுக்கு வந்த மாதிரி நான் சொல்லும் தெரியுமா? கஞ்சித்தனம் போட்டுக்கிட்டு கறி எடுத்து குழம்பு வைக்காம கோழி போட்டு குழம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அது தேவையா நமக்கு? அது எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கறி குழம்பே வச்சு விட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. 3 கோழி அடிக்கணும்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் குழம்பு வச்சு உங்களுக்கு மட்டும் கூட அவங்களுக்கு வச்சு வச்சோம்னா அதுக்கு நட்ட சொல்லுவாங்க. தேவையாது. அதான் நம்ம கரெக்டுதான். உங்க மதுரை யாருக்கு நின்றா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்த முடியுமா? அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சுவா. நீ கறியை போட்டு குழம்பு வைக்கி, சிக்கனை போட்டு கூட்டு மாதிரி வச்சிரு. நீ சொன்னது எனக்கு நம்ம அடுத்தவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறோம். எனக்கு வேணாம், அப்படி நான் திங்கிருக்கா சொல்லிக்கிறீங்க இந்த நாள.
சின்னஞ்சிரிசுக நல்லா நாட்டுக்கோழி உடம்பு வச்சு கொடுத்தா நல்லா உடம்புக்கு சத்து கிடைக்கும்ல நல்லா, அதுக்காகத்தையும் சொன்னேன், வேற இடத்துக்கு சொல்றேன், அந்த பிள்ளைகளுக்காகத்தையும் சொன்னேன். அப்புறம் என்ன நீ வைக்கிற மாதிரியே வை, அவ அப்படித்தான் அப்படியே வந்து ஆளுதேன் எதுல குறை சொல்லுவோம்னு அலைவா வத்துக்க. அவ சும்மா இருந்தா அவங்க ஆத்தா ஆச்சுமா இருக்க மாட்டா. ஹாய் வீடியோ பக்கற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் மகளுக்கு எல்லாருமே கல்யாணம் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. அப்புறம் மணிகண்டன் சகோதரர் எப்படி இருக்கீங்க? ஹாய்ங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் என்ன வழக்கம் போலதான் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஆமாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, உங்க பரம வேற வாக்கப்பட்டு போயிட்டா. மாமியா வீட்டுல என்ன வேலை செய்யறாளோ வெட்டி செய்யறாளோ ஒன்னும் தெரியலங்க. அதை நினைச்சே எனக்கு புத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. என் பிள்ளை எனக்கு மஞ்சு விடுவாங்களோ என்னமோன்னு சொல்லி ஒரே மனசுக்குள்ள திக்குன்னு இருக்குதுங்க. பிள்ளைய கட்டி கொடுத்த அம்மா அம்மார்களுக்கே அது தெரியும் என்ன வேதனைன்னு சொல்லி, என்ன கஷ்டம்னு சொல்லி. என்ன சொல்றீங்க அம்மா? அது மாதிரி பிள்ளைகளுக்கும் தெரியும் அம்மா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தாங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க எல்லாரும்.